என் செல்லக் குழந்தையே, இன்று இந்த வராகி உன் மீது கடும் கோபத்தில் உனக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்க வந்திருக்கின்றேன். நான் கொடுக்கின்ற எச்சரிக்கையினால் அழியப் போவது உன்னுடைய எதிரியின் ஆட்டமும்தான். வஜ்ரகோஷம் என்று சொல்லி நான் இன்று சொல்ல வந்ததற்கு என்ன காரணம்? என்ன நடக்கின்றது? அம்மாவின் கோபத்திற்கு என்ன காரணம்? எச்சரிக்கை விடுக்கின்ற அளவிற்கு என்ன நடந்தது என்பதனை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வந்திருக்கின்றாய். நீ சொன்ன இந்த வஜ்ரகோஷமானது உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை உனக்குள் இருந்து எடுத்து விட்டது. இப்பொழுது நீ எதிர்பார்க்கின்ற விஷயம் இந்த தாயானவளிடத்திலிருந்து உனக்கு கிடைக்கும் என்கின்ற உன்னுடைய நம்பிக்கையை காப்பாற்றப் போகின்றது. இத்தனை காலமும் என் பிள்ளை நீ எந்த ஒரு விஷயத்தை என்னிடத்தில் வேண்டி விரும்பி நின்றாயோ அந்த விஷயத்தை நான் உன்னுடைய வாழ்க்கையாக கொடுக்க வந்திருக்கின்றேன். நல்ல நேரம் என்பது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்த நேரத்தில் அமையாது. ஆனால் அதுவே அவர்களுக்கு சரியாக அமைந்து விட்டது என்றால் அதன் பிறகு அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. நல்ல நேரம் ஒருவருக்கு வாய்க்கும் பொழுது அவர்கள் எதிர்பாராத பல நல்ல விஷயங்களும் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கத்தானே செய்யும். அப்படித்தான் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையிலும் இன்று இந்த வராகி சொல்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கப் போவதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். நான் நடத்துவதை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் அடுத்தவர்களுக்கு பாவம் பார்ப்பதும் அடுத்தவர்களுக்கு இரக்கம் காட்டுவதும் உன்னுடைய வாழ்க்கையைத்தான் அழிக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளோ தீமைகளோ எதுவாக இருந்தாலும் சரியான நேரத்தில் நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டாயானால் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் காரணத்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். உனக்கு துன்பங்களை கொடுக்கின்றவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டும் என்றே சோதனைகளை கொடுக்கின்றவர்கள் என்று இவர்களை எல்லாம் நிச்சயமாக நீ அடையாளம் கண்டு கொள்வாய். எப்பொழுதுமே அடுத்தவர்கள் வாழ்க்கையில் துன்பங்களை நடத்த நினைக்கின்றவர்கள் என்றாவது ஒரு நாள் தன் வாழ்க்கையிலும் அது நடக்கும் என்பதனை அறியாமல் தானே செய்கின்றார்கள். இதே கஷ்டம் நமக்கு வந்தால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்கின்ற எண்ணம் முதலில் அவர்களுக்குள் வந்திருக்க வேண்டும். அப்படி ஒரு எண்ணம் இல்லாமல் இவர்கள் செய்கின்ற இந்த விஷயங்களினால் இன்று உன்னுடைய வாழ்க்கையானது கேள்விக்குறியாக நிற்பதோடு மட்டுமல்லாமல் என்ன செய்ய போகிறோம் ஏது செய்ய போகிறோம் என்று என் பிள்ளைக்கு மனதில் சிந்தனைகளை உருவாக்குகின்ற அளவிற்குத்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடந்தேறியது. எல்லாம் செய்துவிட்டு எதற்காக இப்படி செய்தாய் என்று நாம் கேட்டோமானால் இப்படியெல்லாம் நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்று நம்மிடத்திலேயே ஒரு சாதாரணமான காரணத்தை சொல்லிவிட்டு ஒதுங்கிச் செல்வார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு பாதிப்பு இல்லை அல்லவா? யாருக்கு கஷ்டங்கள் வந்ததோ அவர்களுக்கு தானே பாதிப்பு. அதனால் இதையெல்லாம் இவர்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்வதில்லை. இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் எதுவும் பெரிதாக இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாயானால் நான் சொல்கின்ற விஷயங்கள் என்னவென்று சர்வ நிச்சயமாக உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நல்ல நேரத்தை எதிர்கொள்ளக்கூடிய இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் உன்னை தேடி நிச்சயமாக வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என்றாவது ஒரு நாள் நாம் நினைத்தது போல மாறும் என்று நீ நினைத்தாயல்லவா? அதனை இன்று உனக்கு நான் மாற்றித்தர வந்திருக்கின்றேன். எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை நான் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கத்தான் போகின்றேன். மற்றவர்களின் வார்த்தைகளினால் மனமுடைந்து விடாமல் உனக்கு நல்லதை உன் அம்மா நான் கொடுப்பேன் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். இனி இந்த தாயினுடைய ஆட்டம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக அதிகமாக இருக்கும். இந்த வராகியினுடைய கோபத்திற்கு காரணம் என் குழந்தை
உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுப்பதும் வேதனைகளை கொடுப்பதும் தனக்கு வேடிக்கையாக வைத்து கொண்டிருப்பவர்களை இன்னமும் இந்த வாழ்க்கையில் நீ உன்னுடன் வைத்திருப்பது. அம்மா சில நாட்களாகவே உன்னிடத்தில் இந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் எச்சரிக்கையாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அப்படியானால் இதனால் உனக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட போகிறது என்றுதானே அர்த்தம். இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கெடுதல் அரங்கேற போகிறது என்றுதானே அர்த்தம். அப்படியானால் இதை சரிவர புரிந்து கொண்டு இது உன் வாழ்க்கையில் நடக்காமல் தடுப்பதற்கு நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சரியான நேரத்தில் செய்திட நீ எப்பொழுதும் உன்னாலான முயற்சிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். துன்பங்களையும் கஷ்டங்களையும் வாழ்க்கையில் அள்ளி கொடுப்பவர்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை செய்து தரவும் மாட்டார்கள். அதே நேரத்தில் உனக்கு ஒரு நன்மை நடந்தால் அதை என்னவென்று ஏறெடுத்து பார்க்கவும் மாட்டார்கள். உனக்கு ஒரு கஷ்டம் வந்துவிட்டது என்றால் அதை கைகொட்டி சிரிக்க வேடிக்கை பார்க்க அங்கே ஓடோடி வருவார்கள். என் குழந்தையை, இவர்களை எல்லாம் தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள இந்த வாழ்க்கை உனக்கு பல அனுபவங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறதல்லவா? இதையெல்லாம் எக்காரணத்தை கொண்டும் நீ விட்டு விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த இந்த நல்ல பாடங்களை எக்காரணம் கொண்டும் நீ தவற விட்டு விடாதே. ஒரு முறைதான் இவர்களிடத்தில் இருந்து உனக்கு பாடம் கிடைக்கும். இதை தவறவிட்டு மறந்துவிட்டு மீண்டும் அவர்களோடு நீ பேசத் தொடங்கினாலோ அல்லது இந்த வாழ்க்கையின் உண்மைகளை உணரத் தொடங்கினாலோ அதன் பிறகு நீதான் உன் வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களுக்கும் பொறுப்பாக முடியும் என்பதனை புரிந்து கொள். எல்லா மாற்றங்களையும் தாண்டி இனி உனக்கு நான் கொடுக்கக்கூடிய உண்மைகளை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. இத்தனை காலமும் போனதெல்லாம் போகட்டும். இனி நடக்கக்கூடிய உண்மைகளை நீ என்னவென்று தெளிவாக பார்க்க தொடங்கு. உன்னோடு இருந்து உனக்காக நான் செய்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். மற்றவர்களின் எண்ணங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் நீ கொண்டு வந்து விடாதே. யார் என்ன நினைத்தாலும் அதை நீ ஏற்றுக்கொண்டு போக வேண்டும் என்பது ஒன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான கட்டாயம் கிடையாது. அவரவர் செய்கின்ற பாவங்களுக்கு அவர்களுக்கு பலன் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். மற்ற விஷயங்கள் எல்லாமுமே உன்னை தேடி தானாக வந்துவிடும். அடுத்தவர்களுக்கு நீ கொடுத்த இடத்தினால் இன்று உன் வாழ்க்கையை உனக்கு கேள்விக்குறியாக மாறி இருக்கின்றது. இப்பொழுது மட்டுமல்ல, எப்பொழுதுமே இந்த பிரச்சனைகளை தாண்டி என் பிள்ளையினுடைய வாழ்க்கை பல துன்பங்களை மறந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. பல கஷ்டங்களுக்கு மத்தியிலும் நாம் வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைக்கின்ற உன்னுடைய எண்ணங்களுக்கு நிச்சயமாக இந்த வராகி நான் உயிர் கொடுப்பேன் என்பதை மறக்காதே. அம்மாவின் கோபம் உன்னை எதுவும் செய்து விடாது. உனக்கு துரோகம் செய்தவர்களையும் உன்னை வாழ்க்கையில் அழிக்க முயற்சி செய்தவர்களையும் நிச்சயமாக ஒருபோதும் விட்டு வைக்காது என்பதனை புரிந்து கொள். உனக்குள் எந்த விதத்திலும் பயம் வந்துவிடக்கூடாது. இவர்களை பற்றிய தேவையில்லாத சிந்தனைகள் உனக்கு வரக்கூடாது. உனக்கான நல்ல நேரம் வரும் பொழுது நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் சரியான பலன் நிச்சயமாக கிடைக்கும். இவர்கள் செய்ய நினைத்ததை நான் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக செய்து கொடுத்து துரோகம் நினைத்தவர்களுக்கு அதற்கான தண்டனையை கொடுத்தே தீருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, வராகியின் அன்பும் அக்கறையும் என்றும் உன்னை வாழ வைக்கும். நான் இருந்து நடத்துவதை எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை பெறாமல் சென்று விடாதே. எப்பொழுதுமே இவர்களினுடைய எண்ணங்கள் இதுவாகத்தான் இருக்கும் என்றால் என்னுடைய எண்ணமும் அவர்களின் வாழ்க்கையில் அளிப்பதாக மட்டுமே இருக்கும். நல்லதை நினைக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுப்பதும் தீயதை நினைக்கின்ற பிள்ளைகளை நல்வழிப்படுத்த முயற்சி செய்வதும் அதையும் தாண்டி நல்வழிக்கு வரவில்லை என்றால் தண்டனைகளை கொடுப்பதும் தானே இப்பொழுது வாடிக்கையாக மாறிவிட்டது. அதைத்தான் உன் அம்மா நானும் செய்வேன் என்பதனை புரிந்து கொள். என்னுடைய கோபம் அவ்வளவு எளிதில் யாரையும் பாதிக்காது. அதையும் தாண்டி ஒருவரை பாதிக்கப் போகிறது என்றால் உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களுக்கான பதிலடிதான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி எந்த காரணத்தை கொண்டும்
உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நீ இழந்து விடாதே. இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான சந்தோஷத்தை நீ முழுமையாக மீட்டெடுத்து விட்டால் போதும். என்றும் இந்த தாயானவள் உன்னோடு இருப்பேன். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.